2 நிமிடம் அவர்கள் 2 நிமிடங்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையின்படி அவர்கள் பேசுவார்கள். எல்லாரும் அமர்ந்து வார்த்தையை கேட்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தட்டான்குளம் சபையில் சிஎம்எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வண்ணமாக வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களையும், அனைத்து சபை ஊழியர்களையும் மற்றும் பல்வேறு சபையில் இருந்து வந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் விசேஷித்த பிரகாரமாக இந்த சபையின் ஊழியர் மற்றும் அங்கத்தினர்களை வாழ்த்தி வரவேற்கிறது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்த்துதலையும் வந்தனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அன்பாக எங்களை அழைச்சிங்க. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. என்னுடைய தந்தையாரின் முகமும் அறியாதவர்கள் பலர் இங்கே இருக்காங்க, இந்த கீழே சர்க்கிளில் உள்ளவங்க. அப்படி இருந்தும் தந்தை ரெவரண்ட் டேனியல் மாசலாமணி அவர்களின் 47 ஆண்டுகால சிஎம்எஸ் ஊழியத்தை நினைவு கூர்ந்து எங்களை இங்கே அன்போடு அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு மிகுந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த விழாவுக்காக நிறைய பிரயாசங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு சிஎம்எஸ் ஏன் தனித்து இயங்க ஆரம்பித்தது என்ற காரணம்தான். அந்த கொள்கைகளை மனதில் கொண்டு இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கீங்க. பிலிப்பியர் 3:12 பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எதுக்காக தனித்து இயங்க ஆரம்பித்தோமோ சர்ச் மிஷனரி சொசைட்டி, அதையே முடிவு பரியந்தம் அதில் நிலைத்து நிற்கும்படியான கிருபைகள் அவர் எப்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொன்னாரோ, கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் இந்த சர்ச் மிஷன் சொசைட்டி வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட சில பாத்திரங்கள், சகோதரர் முஸ்தலா, சகோதரர் கோயில்ராஜ், என்னோ இந்த ஸ்தல குருவானவர் ரெவரண்ட் இயேசுவடியான், அது மட்டுமல்ல மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருவானவர்களும் ஊழியர்களும் பல்வேறு சபையின் மக்களும் பணம் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாக ஆதரவு தெரிவித்திருக்கீங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய சபையின் வரலாறு தெரியாத சிறு குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு, எனக்கு தெரிந்த அளவு சகோதரர் முஸ்ராஜ் மட்டும்தான், அவங்களும் அவங்களுடைய உறவினர் கோயில்ராஜ் அண்ணன் மட்டும்தான். நிறைய பேர் நீங்கள் உதவி இருப்பீங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்க, நூற்றாண்டு மலர் வெளியிட போகிறாங்க, அதை வாங்கி படித்தா நிச்சயமாக நம்முடைய சபையின் வரலாற்றை நாம் மட்டுமல்ல நமது சந்ததியினரும் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி வளர்ந்து பெருகணும் சபை. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இதற்காக முதுகெலும்பாக செயல்பட்ட சகோதரரையும் அவர்களுடைய குழுவினரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சபை வளர்ந்து பெருக சாட்சியுள்ள சபையாக புதிய ஆத்துமாக்களை சந்தித்து சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளும் விதமாக வளர்ந்து பெறுங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. வந்திருக்கும் அனைத்து மக்களையும் யார் யாரெல்லாம் சோஷியல் நெட்வொர்க் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அனைவரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நூற்றாண்டு மலரும் நூற்றாண்டு கீதம் நம்முடைய பாரம்பரிய பாடல்கள் அடங்கியதாக இருக்கிறது. இதை நாம் தெரிந்து கொள்ளவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி வளரவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், யாருமே இதை வாசிக்காமல் வெளியிடுகிறதை எண்ணி உம்மை துதிக்கிறோம். இது யார் யார் கரங்களிலே தவழ்கிறதோ, எந்த எந்த சபைகளுக்கெல்லாம் சென்றடைகிறதோ அவர்களெல்லாம் பின் சந்ததிகளுக்கு மாதிரியாக இந்த காரியங்களை வெளிப்படுத்த, நல்ல ஒரு அடிச்சுவடுகளை விட்டு செல்ல, அந்த மாதிரியான வாழ்க்கையே சந்ததிகள் பின்தொடர ஆண்டவர் கிருபை கொடுக்க ஜெபிக்கிறோம். மலர்
மலர்ந்து மனம் வீசும். அதே போல இந்த இதழும் அவ்வண்ணமாகவே மனம் வீசத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வண்ணமாக ஜெபிக்கிறோம். முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளுகிற அருமையான அன்பு சகோதரருக்காக, அவர்களுக்குள் இருக்கிற ஆலய வாஞ்சைக்காக, அநேக நற்கிரியைகளை நடப்பிப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். அவர்களையும் குடும்பங்களையும் இந்த சபையையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சகோதரர் ஜான்சன் கிறிஸ்து